டேய் விடுடா, என் கையை விடுடா. டேய் வினோத், மாப்ள அட்றா மாப்ள இன்னும் வர்றான் சூறாம்ல. ஆண்டல கடைசி ஒரு தடவை யோசிச்சு கண்டல. வா போலாம். பாத்தேன்னு போலாம். ஏய் என்ன அவன் முன்னாடி போறா? அப்பா என்னம்மா டென்ஷனா இருக்கியா? எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லப்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷன் இல்லம்மா, ஒரு மாதிரி கவலை. கவலையா? ஏன்பா? இல்லம்மா, இத்தனை நாளா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பார்த்தாச்சு. உனக்கு வரப்போறவனு அப்படியே பார்த்துக்கணுமேங்கிற கவலை தான். அவர் ஐயோ பாவம்பா, நான் தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும். நிஜமாப்பா, உண்மையிலேயே அவர் அப்படிதான். அடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்தா கூட நான் தான் அவரை அடிச்சிருப்பேன். அவர் என்ன அடிச்சிருக்க மாட்டாரு. என்னமோ கல்யாணம் பண்ணி என்ன கண்காணாத இடத்துக்கு அனுப்பி விடுற மாதிரி பேசுறீங்க. மாப்பிள்ள தான்ப்பா நம்ம வீட்டுக்கு வராரு. நான் எங்கேயுமே போகல. அவங்க வீட்டுல தான் யோசிக்கணும். சந்தோஷமா இருக்கல்லம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. நல்லது, அது போதுமா. எதுக்குப்பா இது? வச்சுக்கம்மா, உனக்கு என்ன தரதுன்னே தெரியல. இது என்னப்பா பண்றது? ஏதாச்சும் செலவழிமா, வச்சுக்க. அவங்க ரெண்டு பேரும் தப்பா இருக்காங்கன்னு ப்ளீஸ்ண்ணே, இந்த கல்யாணத்தை நிறுத்துன. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், நிறுத்தியே தீருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனாலும் அவர் ஏதாவது சீரியஸா பண்ணுவாரோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஹலோ, நான் சக்தி பேசுகிறேன். எந்த சக்தி? ஏங்க சக்தி பேசுகிறேங்க. ஓ நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதான் உங்கள் கல்யாணம் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். தேங்க்ஸ்ங்க. நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. ஒரு உதவி வேணும். சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அழகர் மண்டபத்துக்கு வந்து ஆண்டாளை பார்த்து பேசிட்டு போயிருக்கான். சச்சா, அவன் இங்க கல்யாண வேலையில பிஸியா இருக்கான். அந்த பக்கம் வந்திருக்க சான்ஸே இல்லைங்க. யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருப்பாங்க. யாரும் தப்பா சொல்லுங்க, நானே பார்த்தேன். இவ்வளோ நாள் பழகிருக்கிறாங்க. கடைசி அவரோட பார்த்து பேசுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மரமண்டே கிடையாது. அப்புறம் என்னங்க, விடுங்க. ஒருவேளை அப்படி இல்லைண்டா, என்ன சொல்ல வரீங்க? நான் சந்தேகப்படுறது என்னண்டா, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் பிரச்சனையை தள்ளிட்டு வேற ஏதாவது பிளான் பண்ணுறாங்களோ என்னமோண்டு எனக்கு பயமாக இருக்குங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்லை,
ஓடி போகிறது வைக்கிறது ஏதாவது அசிங்கமாக பண்ணிட்டாங்கடா. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி பண்றவங்க ஏன் இத்தனை நாள் வெயிட் பண்றாங்க? அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அது என்னைக்கோ பண்ணிருக்கலாமே. என் தம்பியும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, ஆண்டாலும் ஒன்றும் மோசம் இல்ல. நீங்கள் நல்லபடியாக தான் யோசிக்கிறீங்க. இப்படியே எல்லாமே நல்லபடியாக நடந்தால் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அழகர்கிட்ட பேசுங்க. முட்டாள்தனமாக அவ எதுவும் செஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுண்டா வாழ்க்கை பூரா அவன் வருத்தப்படுற மாதிரி ஆயிரும். 25 வருஷமா என்னைக்கோ நடந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு எங்கள் ஐயா மனசுக்குள்ளே புளிக்கிட்டு இருக்காரு. நான் எங்கள் ஐயா மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். வெட்டி போட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்க மிரட்டுறீங்களா? நான் மிரட்டவளா இல்லை, உண்மையை சொன்னேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொறுமையாக நான் போயிட்டு தான் இருக்கேன். இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுன்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அழகர் உள்ளே புகுந்து ஆட்டையை கலைக்கணும்னு நினச்சான்டா, அவன் உசுரோடு இருக்க மாட்டான். இதுக்கு மேலே அவனுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுண்டா எங்கள் ஐயாவை போட்டு தள்ளுறது வசதியாக இருக்கும்போது யோசிக்கலாம். ஆனால் அதே நீங்களும் அப்படி இல்லை. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் ஒன்றும் மிரட்டலைங்க. உங்களை கெஞ்சி கூட கேட்க வேண்டி வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அழகர் கேட்பான். அவன்கிட்ட வேண்டாம்னு சொல்லிடுங்க. உங்கள் கல்யாணமும் ஆண்டாள் கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறது அழகர் கையில் தான் இருக்குது. பார்த்துக்குங்க. நான் வச்சிடுறேன். என்ன ரேவதி அண்ணங்க அவர் கீழே பேசிட்டு இருக்காரு. அழகரு தெரியலையே, கொஞ்ச நேரமா சின்னவர் ஆளையே காணோம். ஏன் ரேவதி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்ல. பஜார்ல கொஞ்சம் பொருள் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். வாங்கினா இல்லையான்னு தெரியல. அவன்கிட்ட கேட்கணும். போன் போட்டு பாரு. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. கல்யாண வீடு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு எங்கேயாவது போயிருப்பாரு. நான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி தேடி பாக்குறேன். இருந்தா உடனே அனுப்பி வைக்கிறேன். ஏய், அழகரை பார்த்த? அவனும் கத்தியும் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போனாங்களே. எங்க போனானுங்க? ஆமா, அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. சரி, கீழே போய் அவன் எங்க போனான்னு விசாரிச்சுட்டு வந்து சொல்லு போ. சரிக்கா. சரி, ஆண்டாளுங்க நீ தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். மணி என்னாச்சு? காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்ல. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ படுக்க போனா. ஆண்டாளு ஐயோ, சரி நான் கூப்பிடுறேன் வை. அண்ணி, என்ன நீ இந்த நேரத்தில் யாரோட பேசிட்டு இருக்கீங்க?
ஊர்ல இருந்து எங்க அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. என்ன கொழுந்தனாரு சந்தேகமா கேக்குறீங்க? இல்லை, நைட் 2 மணிக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்களே, அதான் ஏதாவது பிரச்சனை என்னன்னு யோசிச்சு. எந்த மண்டபம் எப்படி வரணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதான். ஏன் நீ இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உங்கள் கல்யாணம் இந்த மண்டபத்துல நடந்துச்சு. ஆமால. என்ன நீ வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல கொழுந்தனாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன முறை செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. காலையில மதுரையில வந்து செயின் கீன் எடுத்துட்டு வரலாமான்னு யோசிக்கிறாங்க. முகூர்த்தத்துக்கு முன்னாடி கடை திறப்பாங்களான்னு தெரியல, அதான். அண்ணி, என்ன செய்யறது எது செய்யறதுல அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல அவங்கள டயத்துக்கு கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க, அது போதும். ம். சரி, ஆண்டாளுங்க நீ? தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். மணி என்னாச்சு? காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்ல. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ படுக்க போனா. ம். என்ன கொழுந்தனாரு? தூங்கிட்டு இருக்குமோ? என்ன கொழுந்தனாரு இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு திறந்து தான் பாருங்க. இல்லை நீ, அது கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு, அதான். அப்படின்னா பாத்திர வேண்டியதானே? இல்லை நீ வேண்டாம். ஆண்டாளு, அண்ணி எங்க நீ? ஆண்டாளா? அதானே, எங்க அவ? ஆண்டாளே, ஆண்டாளே, என்ன இப்படி இருக்கு? கொழுந்தனாரே, நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன நீ? ஒன்னும் இல்ல கொழுந்தனாரே, மாப்பிள்ளைய பார்த்து ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கதான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க கொழுந்தனாரே, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் கொழுந்தனாரே த்ரில்லே. நாளையில இருந்து அவங்க 2 பேரும் புருஷன் பொஞ்சாதி. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒருத்தர் முந்திய ஒருத்தர் பார்த்து தானே ஆகணும், பேசிதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. ஆத்தி, மடிக்கி மடிக்கி இப்படி கேள்வி கேட்கறானே. சரி, நான் பாத்துக்கிறேன். நம்ம சொன்ன கதையை இவன் நம்பினானா நம்பலையான்னு தெரியலையே. எது எப்படியோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரேன்னு போனான். போனவ திரும்பி வரல, அவ்வளோதான். சாரிங்க, மாப்பிள்ளைய பார்க்கலான்னு வந்தேன். இருக்காருங்களா? என்ன விஷயம்? இல்லை, அவரோட மோதிர சைஸ் வேணும், அதான். அப்படியா? மாப்பிள்ளை இருக்காரா? சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் இப்பதான் ஆண்டாளை பார்த்து பேசிட்டு வரேன்னு போனான். ஓ அப்படியா? இதை முதல்ல சொல்லிருக்கலாமே. எல்லாம் சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் தப்பா எடுத்துப்பாங்க, அதான். கட்டிக்கு போறவங்க தனியா பார்த்து 2 வார்த்தை பேசிக்க போறாங்க, இதுல என்னங்க இருக்கு? மாப்பிள்ளை வந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, நான் வரேங்க. ஏங்க ஒரு நிமிஷம். மாப்பிள்ளை உங்க வீட்லயே தான் இருக்காரா? இல்ல, ஒரு ஊர்லயாண்டு கேட்டேன். ஆமா, என் கூட தான் இருக்கான். எவ்வளவு நாளா உங்க கூட இருக்காரு? அது இருக்கும், படிக்கிற காலத்துல இருந்து என் கூட தான் இருக்கான். 6 வருஷமா என் கூட தான் இருக்கான். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவர் பிசினஸ் பண்றாரு.
தெரியாத ஒருத்தர் உங்கள் வீட்டில் தங்க வச்சு உங்கள் சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை புரிஞ்சுக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயங்க. உண்மையை சொல்றதா இருந்தா என்னை விட அவருக்கு தான் ரொம்ப க்ளோஸ். எங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. அவனை நாங்க என் தம்பியா நினைக்கிறத விட பெத்த புள்ள மாதிரி தான் நினைக்கிறோம். உங்க நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. மாப்பிள்ளை வந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஆ சரிங்க. வரேங்க. ம். வரலாம் மாப்ள. நாம எங்க வந்திருக்கோம்? இது யார் வீடு? உள்ளே வந்தால் உனக்கே தெரிய வரும். நம்பிக்கையான ஆளுங்க தானே, நம்மள காட்டி கொடுத்துட மாட்டாங்களே. உசுரையாக போனாலும் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. மாப்ள இரு, நான் பார்த்துட்டு வரேன். வரலாம் மாப்ள. நாம எங்க வந்திருக்கோம்? இது யார் வீடு? உள்ளே வந்தால் உனக்கே தெரிய வரும். நம்பிக்கையான ஆளுங்க தானே, நம்மள காட்டி கொடுத்துட மாட்டாங்களே. உசுரையாக போனாலும் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க. யாரு? வா. கல்பனா, கல்பனா. ஏய் கல்பனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏய் இங்க பாரு, ஆய் வேலை சொல்றதுக்குலாம் இங்க நேரம் கிடையாது. முதல்ல உள்ள கூட்டு போ. உள்ள வா. உள்ள போங்க. உள்ள வெட்டுறதுக்கு தேடி இருக்காங்க ஆய். வாங்கண்ணே. எப்படி இருக்கு கல்பனா? ம் உன் புண்ணியத்துல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க என்ன பண்ணோம்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் அழகரனாவும் உதவி பண்ணலனா எங்க காதல் எப்பவோ தோத்து போயிருக்கும். அத நாங்க நினைக்காத நாளே கிடையாது. ஆமாண்டல, உங்களை தூக்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா நைட் எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்போதான் இவங்க ஞாபகம் வந்துச்சு. தப்புன்னு போனை போட்டோம், ஓகே சொன்னாங்க, அப்படியே கூட்டு வந்துட்டோம். எங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது? அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது? வந்தாலும் அத நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு வராத பிரச்சனையா? வீட்ல இருக்கிறவங்க கோவம் எல்லாம் பொய்யான கோவம். இப்ப பாருங்க, டெய்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப என் வீட்ல இருக்கிறவங்க என்னை விட இவர்கிட்ட தான் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அதே மாதிரி உங்க விஷயமும் சீக்கிரம் சரியாயிடும். இங்கே பாருங்க கல்பனா, நாங்கள் ஓடி வந்தது கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை. ஆண்டாளுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான். காலையில் கல்யாணம் நின்றுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதும் மாமாவை பார்த்து பொறுமையாக என்ன நடந்துச்சுன்னு விலைக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் என்னன்றது ஆண்டாள் தான் முடிவு பண்ணணும். என்னென்ன சொல்றீங்க? அப்போ நீங்க ரெண்டு பேரும் சாரி மாப்ள, நான் தான் தெளிவா சொல்லியிருக்கணும். சொல்லாம விடிஞ்ச ஆண்டாளுக்கு கல்யாணம், பிடிக்காத மாப்பிள்ளை கூட கல்யாணம் நடக்க போது மண்டபத்துக்கு போய் பொண்ணத்துக்கு போற நீங்க சொன்ன உடனே நான் தான் வேற என்னன்னு நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க? இல்ல எங்களை மாதிரி நீங்களும் வீட்டு விட்டு வந்து கல்யாணம் பண்ண போறீங்கன்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு பார்த்து வச்ச பையன் தப்பான ஆளுன்னு கடைசி நிமிஷத்துல தான் தெரிஞ்சது. வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி பார்த்துட்டேன். யாரும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்ல. அதான் வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வர வேண்டியதாயிடுச்சு. எல்லாரும் உட்காருங்க. கல்பனா, நீ போய் டீ போடு. இது வர நான் வெளியே போய் நிலவரம் என்னன்னு ஏய் பார்த்து. தம்பி, நீ வேற வெளியில போய் நோட்டம் பாக்குறேன்னு போய் மாட்டிக்காத. என் வீடு தேன் வீடுன்னு 2 வீடை தேடிட்டு பொண்ணை காணும் சைலண்ட் ஆயிடுவாங்க. இங்க வந்திருக்கோம்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க. தயவு செய்து பேசாம. அதுவும் சரிதான். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? கண்ணா, இந்த பிரச்சனையிலையும் தள்ளிட்டுக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம்.
சரிண்ணே. ஆண்டாள கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன அடுத்து என்ன பண்ண போறோம்? திடீர்னு இப்படி கேட்டா எப்படி தேனு? உன்ன மாதிரி தான் நானும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அடுத்து என்ன நடக்கும்னு யாராலையும் யோசிக்க முடியல. அதான் உண்மை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி வந்திருந்தா தானே யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். மாமா எப்படி நடந்துக்கிறான்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அண்ணன் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அந்த காலங்க. முன்னாடிலாம் மாமா படக்கு படக்குன்னு கோவப்படுவார். ஆனால் கூட அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். கோவப்படும் போது யோசிக்கலன்னா கூட கோவப்பட்டதுக்கப்புறம் யோசிச்சு தப்புன்னு பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்பார். அதெல்லாம் முன்னாடி ஆண்டாள். இப்போல்லாம் வெறும் கோவமும் வீம்பும் மட்டும்தான் இருக்குது. ஆத்திரம் அவர் கண்ணை மறைக்குது. நாங்கள் சொல்கிறது தான் நம்பலை. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிறதையாவது கேட்டுக்கலாங்களே. எனக்கும் ஒண்ணுமே புரியல. அங்கிருந்து வந்துடன் மட்டும்தான் அப்ப தோணுச்சு. அடுத்து என்ன நடக்க போதுன்னு பயமா இருக்கு. யாரும் தெரியலையே. மாப்ள சவுண்ட் சர்வீஸ் சண்முகம் தான் கூப்பிட்றான். என்னன்னு தெரியல. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஏய் கத்தி. பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அழகர். அவன் அந்த பொம்பளையோட சேர்த்து பார்த்ததுல இருந்து அவன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு மட்டும்தான் தோணுச்சு. யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. எல்லாமே நல்லபடியா முடியணும். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். நான் இருக்கேன்ல.